தஜ்வீத் என்றால் என்ன? ஒவ்வொரு எழுத்தையும் அதனுடைய மஹ்ரஜ் பிறப்பிடம் மற்றும் அதன் சிஃபாத்னா தன்மை, மஹ்ரஜ்னா பிறப்பிடம் ஆகியவற்றை கவனித்து மொழிவதற்கு தஜ்வீத் என்று கூறப்படும். தஜ்வீதுடைய கல்வியின்றி எழுத்துக்களை உச்சரிப்பது கடினம். ஆதலால் குர்ஆனை தஜ்வீதுடன் பயில்வதும் பயிற்சி அளிப்பதும் அவசியம். எப்பொழுதுமே குர்ஆனை தவறு, அதாவது லிஹன் இல்லாமல் பாதுகாப்பது கட்டாய கடமையாகும். இப்போ தஜ்வீது என்றால் என்ன அப்படின்னு சொன்னால், அதில் இருக்கக்கூடிய அலிஃப்லேருந்து யா வரைக்கும் வரக்கூடிய அந்த எழுத்துக்களை அதனுடைய பிறப்பிடம், நம்ம காலையில் பாடத்தில் பார்த்தோம், வாயின் உள்காலியான இடத்துல எது பிறக்கப்படுது, நாவில் எது பிறக்கப்படுது, நடு தொண்டை பகுதியில், உதடுகளில், பற்களில், இப்படி எங்கெங்கெல்லாம் அதனுடைய பிறப்பிடம் இருக்குது, அதனுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறத கவனித்து மொழிவதற்கு தான் தஜ்வீத். அப்போ தஜ்வீதுடைய பாடங்கள் படிக்கிறோம், நாங்கள் தஜ்வீது முறைப்படி குர்ஆன் ஷரீஃபை ஓதுகிறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கான விளக்கங்கள் அதுதான். நாங்கள் சரியாக எப்படி அதனுடைய மஹ்ரஜுகள் எந்த இடத்துல வெளியேறணுமோ அந்த முறைப்படி நாங்கள் ஓதுகிறோம், அதுக்கு பேர் தஜ்வீத் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அப்போ தஜ்வீதினுடைய கல்வி இல்லாமல் எழுத்துக்களை ஒரு காலமும் நாம் சரியாக உச்சரிக்க முடியாது, அது கடினம். அதனால் தஜ்வீதுடைய அந்த குர்ஆனை தஜ்வீதோடு பயில்வதற்கும் நம்ம முயற்சி செய்யணும். மற்றவர்கள் சரியான முறையில் குர்ஆன் ஷரீஃபை ஓதணும். இப்போ நாம் தஜ்வீதோடு ஓதுறதுக்கு கற்றுக்கிட்டோம்னா நம்ம இல்லத்தில் இருக்கக்கூடிய தாயோ சகோதரியோ சகோதரரோ கணவரோ பிள்ளைகளோ யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நாம் அந்த எழுத்துக்களை பயிற்சி கொடுக்கறது அவசியம். பிழையாக ஓதுறதை நம்ம கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. ஏன்னா அதனுடைய கல்வி நம்மகிட்ட இருக்கிறதுனால நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். எப்பொழுதுமே குர்ஆனை என்ன செஞ்சுக்கிறோன்னா தவறில்லாமல் ஓதுவதற்கு நாம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ தவறில்லாமல் ஓதணும் அப்படின்னு சொன்னால் மஹ்ரஜுகளையும் சிஃபாத்துகளையும் கவனித்து அழகான முறையில் ஓதக்கூடியவர்களாக இருக்கணும். அது என்ன அப்படின்னு சொன்னால் கட்டாய கடமை. அப்புறம் குர்ஆனை கட்டாய கடமைன்னு சொல்கிறாங்களே, குர்ஆனை தஜ்வீதுடன் ஓதுவது ஃபர்ல் ஐன், அனைவரின் மீதும் கட்டாய கடமையா இப்போ கேட்குறாங்க. இப்போ கட்டாய கடமைன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா அனைவருமே முஸ்லீமானவர்கள் குர்ஆன் ஷரீஃபை ஓதக்கூடியவர்கள் எல்லாருமே தஜ்வீதோடு தான் ஓதணுமா அப்படின்னு சொன்னால் ஆம், குர்ஆனை தஜ்வீதுடன் ஓதுவது ஃபர்ல் ஐன் ஆகும். தஜ்வீதுடைய கல்வியை பயில்வது ஃபர்ல் கிஃபாயாவாகும். அப்போ ஃபர்ல் ஐன்னா என்ன, ஃபர்ல் கிஃபாயானா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஃபர்ல் ஐன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன செஞ்சுக்கிறோன்னா தஜ்வீதோடு தான் ஓதணும். அதனுடைய கல்வியை கற்றுக்கொள்வது ஃபர்ல் கிஃபாயா. கிஃபாயா அப்படின்னு சொன்னால் ஊரில் சிலராவது தஜ்வீதுடைய கல்வியை படித்திருக்க வேண்டும். சக்தி இருந்தும் குர்ஆனுடைய வார்த்தைகளை சரியாக மொழியாதவர் பாவியாவார். இப்போ நமக்கு வயது இருக்குது, கல்வியை கற்றுக்கொள்வதற்கான சூழல்கள் இருக்குது, வாய்ப்புகள் கிடச்சிருக்கு. அப்படி இருந்து நான் பொழுதுபோக்காக இனிமேல் நான் என்னத்தை படித்தேன், இதுக்கு போய் நேரத்தை ஒதுக்குறதா, இதை தெரிஞ்சு நாம் என்ன செய்ய போகிறோம், குர்ஆனை நம்ம தான் ஓத நமக்கு தெரியுமே, அதில் ஓதிக்கிட்டால் போதும், இனிமேல் நான் மறுபடியும் அலிஃப்லேருந்து யா வரைக்கும் அதை சரி செஞ்சு நான் ஓத முடியாது அப்படிங்கிற மாதிரி சடவடைஞ்சிடக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால் சக்தி அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கேன், ஞாபக சக்தியை கொடுத்துருக்கேன், கேட்டு அறியக்கூடிய அளவிற்கு செவி புலன்களை நல்ல பாதுகாப்பாக அறிவுடையதாக சிந்திக்கக்கூடிய அறிவை கொடுத்துருக்கேன். அப்போ எல்லா உறுப்புகளும் குர்ஆனை பார்த்து படித்து அதை கற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு பார்வை புலனை கொடுத்துருக்கேன். அப்போ எல்லா விதமான ஐம்புலன்களையும் சரியாக பெற்று வச்சுக்கிட்டு நான் இதெல்லாம் எனக்கு சரியாக வராது அப்படிங்கிற அந்த சிந்தனைகளோடு இருந்துடக்கூடாது, முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ இந்த தஜ்வீதுன்னு சொல்லப்படுதே, இந்த தஜ்வீது பிரகாரந்தே இந்த குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹ் இறக்குனானா அப்படின்னா ஆம், தஜ்வீதோடு தான் அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபை இறக்கணும். அல்லாஹு சொல்கிறேன் குர்ஆன் ஷரீஃபில் வர்ரத்திலில் குர்ஆன தர்த்தீலா, மேலும் திருக்குர்ஆனை நன்கு தெளிவாக நிறுத்தி ஓதுவீராக அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆனை எப்படி ஓதி விட்டு வந்தாங்க? அல்லாஹ் திருக்குர்ஆனை
தஜ்வீதோடு இறக்கிட்டேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஓதுனாங்க அப்படின்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை தஜ்வீது முறைப்படியே ஓதிக்கொண்டிருந்தார்கள். அவ்வாறு யார் ஓதலையோ அவங்களை கண்டித்து இவ்வாறு எச்சரிக்கை செஞ்சுருக்காங்க. எப்படின்னா, எத்தனையோ மனிதர்கள் குர்ஆனை ஓதுகிறார்கள், அது அவர்களை சபித்து கொண்டிருக்கிறது என்று முறைப்படி யார் ஓதலையோ அவங்கள பற்றி சொல்லியிருக்காங்க. அப்போ குர்ஆன் ஷரீஃப் ஓதுறோம் அப்படின்னு சொன்னால் அர்த்தங்களில் மாறுபாடுகள் ஏற்பட்டுறாங்க, அர்த்தங்கள் மாறி போயிடும். இப்போ ஹல்க்கு அப்படின்னா தொண்டை, ஹலக்க அப்படின்னா படைத்தான், இன்னும் ஹல்குக்கு இன்னும் சிறைத்தான் அப்படிங்கிற அர்த்தம்லாம் இருக்குது. அப்போ ஒரு சாதாரண எழுத்தில் ஹாவில் புள்ளி வைப்பதற்கு ஒரு அர்த்தம், புள்ளி இல்லாததற்கு ஒரு அர்த்தம். காஃப் இருக்குது, காஃபில் நாக்கினுடைய வேறு பகுதியில் உச்சரிக்கக்கூடிய காஃப் அப்படிங்கும் பொழுது கலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அப்படின்னா பேனா அப்படின்ட்டு அர்த்தம். இதே தொண்டையினுடைய இன்னும் கொஞ்சம் மேலே உச்சரிக்கிறோம், கலம் அப்படின்னு நம்ம அடுத்த காப்பு உச்சரித்தோம் அப்படின்னு சொன்னால் அது பேச்சு அப்படின்ட்டு அர்த்தம். அப்போ பேனா எங்கே இருக்குது, பேச்சு எங்கே இருக்குது, அப்போ அர்த்தங்களே மாறி போயிடும். அதனால் நலமான சில விஷயங்களை நாம் ஓதும் பொழுது, இப்போ குல்லாவது பிரப்பின்னாஸ் சூறா இருக்குல்ல, இந்த சூறாவில் கடைசியில் மினல் ஜின்னதி வன்னாஸ் அப்படின்ட்டு இருக்குது. இப்போ இந்த சூறாவினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா குழப்பம் செய்யக்கூடிய மனிதர்களை பொறுத்தளவிற்கு வீணான சந்தேகங்களெல்லாம் கிளப்பக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் ஜின்களிலும் மனிதர்களிலும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தில் இறக்கியிருக்கேன், தவறான விஷயங்களில். இப்போ இதை ஜின்னதி அப்படின்னா ஜின்கள், இந்த ஜீம் ஜேரு ஜேரு பெற்றிருக்கு, நாம் ஜீம் ஜபர் ஜா வச்சு ஜன்னதி வன்னாஸ் அப்படின்னு ஓதிட்டோம்னா மனிதர்களிலும் சொர்க்கத்திலும், ஜன்னதுனா சொர்க்கம், அதிலும் இந்த வீணான குழப்பங்கள் செய்யக்கூடியவங்க கெட்டவர்கள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தங்கள் மாறி போயிடும். அப்போ இதில் நாம் எழுத்தை மாற்றலை, ஹரக்கத்து ஜேரு ஜபராக மாற்றப்பட்டிருக்கு. அதனால் கவனம் எடுத்து பிழை இல்லாமல் ஓதுறதுக்கு நாம் முயற்சி செய்யணும். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சிருக்காங்க சஹாபாக்களை. அப்போ இதில் பிழை மேலே நம்ம பார்த்தோம்ல, குர்ஆனை தவறு இல்லாமல் ஓதணுங்கிறது. அப்போ அந்த லிஹன் அப்படிங்கிற வார்த்தை, லிஹன்னா என்ன, தஜ்வீதுக்கு மாற்றமாக தஜ்வீதுடைய சட்டங்கள் இப்படி தான் உச்சரிக்கணும் எழுத்துக்களை அப்படின்ட்டு இருக்கும் பொழுது அதற்கு மாற்றமாக ஓதுவதற்கு லிஹன் எனப்படும். அப்போ இந்த லிஹன் அப்படிங்கிறது எத்தனை வகைகள் அப்படின்னா 2 வகைகளாக இருக்குது. அல் லிஹனுல் ஜலி, அல் லிஹனுல் ஹஃபி அப்படின்னு சொல்லிட்டு 2. அப்போ லிஹனுல் ஜலி அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ஓதுறது ஹராம், லிஹனுல் ஹஃபி இப்படி ஓதுறது மக்ரூஹ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ஜலினா என்ன, ஹஃபினா என்ன அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ எந்தெந்த தவறுகள் லிஹனே ஜலி அப்படின்னு சொன்னால் எழுத்துக்களை மாற்றி ஓதுவது. உதாரணத்துக்கு அல்ஹம்துன்ட்டு ஓதுறது, அல்ஹம்து அப்படின்னு ஹா அதை அல்ஹம்து அப்படின்ட்டு ஓதுறது. லகுலத், லகுலத் அப்படின்னு சொன்னால் அலிஃப் பா தாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 3 புள்ளிகள் உள்ள ரா நுனினாக்கில் சொல்லணும். இதை அப்படியே சாவாக சீனாக மாற்றி சகுலத் அப்படின்ட்டு ஓதணும் அப்படின்னு சொன்னால் அர்த்தங்கள் மாறுபற்றும் பிழையாயிரும். ஹத்தப அப்படின்னு தோ வரக்கூடிய இடத்துல ஹத்தப அப்படின்னு தா வச்சு உச்சரித்தோம் அப்படின்னு சொன்னாலும் பிழையாக போயிடும். இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் ஹராம், இப்படி ஒரு காலமும் ஓதவே கூடாது. இப்போ நம்ம சின்ன பிள்ளைகளை பார்க்குறோம், வாஹிதுன் இது நானி அப்படிங்கிறத இஸ்னானி அப்படின்னு சொல்கிறாங்க, ரலாதத்துன் அப்படிங்கிறத சலாசத்துன் அப்படிங்கிறாங்க. அப்போ அங்கே உச்சரிப்புகள் என்னவாகிறது, ரா அப்படிங்கிறது சீனாக அங்கே மாற்றம் அடைஞ்சிருக்கு. எல்லாம் பாதுகாக்கணும். எழுத்துக்களை எப்படி அல்லாஹு தஆலா தஜ்வீதுடைய முறைப்படி இறக்குனானோ
அந்த முறையோடு ஓதக்கூடியவர்களாக நம்ம அல்லாஹ் தஆலா ஆக்கணும். ஏன்னா அர்த்தங்களை நாம் மாறுபடுத்திடக்கூடாது. அடுத்ததாக எழுத்துக்களை கூட்டுவது குறைப்பது அதுவும் செய்யக்கூடாது. குறிலா இருக்கிறத நெடிலா ஓதுறது, நெடிலா இருக்கிறத குறிலா ஓதுறது. அப்போ அந்த தவறுகளையும் செய்யக்கூடாது. நம்ம ஓதும் பொழுது அல்ஹம்து அவ்வளோதான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இதை கிராத்தை நான் ஓதுறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹி அப்படின்னு என்ன செஞ்சுறது, தாலுக்கு பக்கத்தில் வாவு வச்சு அதை நீட்டி மத்துடைய எழுத்துக்களை ஒரு மத்த அளவு நீட்டக்கூடியது. இந்த தவறுகளையும் என்ன செய்யக்கூடாது. அடுத்ததாக உதாரணங்கள் அதெல்லாம் மாலிக்கி அப்படிங்கிறத மாலிக்கி யௌமித்தீன் அப்படின்னு நீட்டுறது. அப்போ இந்த மாதிரி அங்கே நீட்டக்கூடிய மத்துடைய எழுத்துக்களே இல்லை, ஆனாலும் நீட்டி விட்டுறது. ஈயாக்க அப்படிங்கிறது ஈயாக்கா அப்படிங்கிறது. அன்தொஹிரா அப்படின்னு அங்கே நீட்டி இருக்குது, இதை குறிலா அன்தஹிரா அப்படின்ட்டு சுருக்கமாக ஓதிடுறது. அப்போ எந்த ஒரு வார்த்தைகள்லையும் எழுத்துக்களை நாமளாக எக்ஸ்ட்ரா கூட்டுவதோ அல்லது குறைப்பதோ கூடாது. மூன்றாவது சட்டம், ஜபர் ஜேர் பேஷ் பெற்ற எழுத்துக்களுக்கு சுக்கூன் வைத்து ஓதுவது. எப்படி அப்படின்னு சொன்னால் வத்தவாசவ் அப்படிங்கிறத அங்கே வாவுக்கு அடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய தாவுக்கு ஜபர் பெற்றிருக்கு, ஆனால் அந்த எழுத்துக்கு சுக்கூன் வச்சுறது. வத்துவாசவ் நம்மளா இருக்கக்கூடிய ஹரக்கத்தை மாற்றுறது. பரக்க அப்படிங்கிறத பர்ஃப அப்படின்ட்டு சுக்குன்னு வச்சு ஓதிடுறது. சுஹுஃபன் அப்படிங்கிறத சுஹுஃபன், அதாவது சுஹுஃபன் அப்படின்னா ஹாவுக்கு பேஷ் இருக்குது, ஆனால் ஹாவுக்கு சுக்குன் வச்சு சுஹஃபன் அப்படின்ட்டு ஓதுறது. ஆம்த அப்படிங்கிற எழுத்த ஆம்த. அப்போ நாம் யதார்த்தமாக மனனம் செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதில் நாம் என்ன பிழைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பெருசாக குரானுக்குள்ளே போய் எல்லாத்தையும் திருதுறதை விட முதலாவதாக நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் எப்படி ஓதுறோம், தஸ்மியா எப்படி ஓதுறோம், நாம் தொழுகைக்காக ஓதக்கூடிய கனா எப்படி ஓதுறோம், அத்தஹியாத்துகளை எப்படி ஓதுறோம், இன்னும் ருக்குஹு சஜிதாவில் ஓதக்கூடிய அந்த வார்த்தைகளுடைய உச்சரிப்புகள் சுபஹான ரப்பியல் ஆலா, சுபஹான ரப்பியல் அலீம், இதிலெல்லாம் நாம் சரியாக உச்சரிப்பு செய்கிறோமா அப்படிங்கிறத கடகடன்னு செய்யும் பொழுது அர்த்தங்கள் மாறுபட்டு போயிடும். தொழுகைக்குன்னு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு 10 சூறாக்கள் மனனமாக இருந்தாலும் அந்த 10 சூறாக்களும் சரியான முறையில் இருக்கா, ஒவ்வொரு ரக்காயத்தும் அது நஃபிலாக இருக்கட்டும், சுன்னத்தாக இருக்கட்டும், அல்லது ஃபர்லான தொழுகையாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதியே ஆகணும். அப்போ அதை நாம் சரி செஞ்சு பார்த்துருக்கோமா அப்படிங்கிறத பார்த்து, அதனால தான் உதாரணங்கள்லேயே அதிகமாக சூரத்துல் ஃபாத்திஹாவிலேருந்தே உங்களுக்கு சொல்லப்பட்டது. அதனால் முடிஞ்ச மட்டுக்கும் நம்முடைய எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் கவனித்து பாருங்கள். நான்காவதாக ஷத்து பெற்ற எழுத்துக்கு ஷத்தே இல்லாமல் ஓதுறது. எது அல் யத்தீம அப்படிங்கிறத எதுவுல் யத்தீம அப்படின்ட்டு சாதாரணமாக ஓதுறது. எது அல் அப்படிங்கலாம் ஐன் ஷத்து பெற்றிருக்கு, அதை நல்லா என்ன செஞ்சுக்கிறோன்னா அழுத்தி உச்சரிக்கக்கூடியதாக இருக்கணும். அதனால் ஷத்து பெற்ற எழுத்துக்களை ஷத்துடைய உச்சரிப்பே வராமல் ஓதிடக்கூடாது. அப்போ இந்த சட்டங்களை நம்ம சரியாக கவனிக்கணும். இது லிஹனே ஜலி ஹராம். இது இந்த மாதிரி ஒரு காலமே என்ன செஞ்சிடக்கூடாது, ஓதிடவே கூடாது. 4 சட்டங்கள். 1, எழுத்துக்களை மாற்றி ஓதுவது. அங்கே என்ன எழுத்து இருக்குங்கிறத கவனிக்காமல் அந்த எழுத்துக்கு பதிலாக வேறு எழுத்தை மாற்றி ஓதுவது. 2வது, எழுத்துக்களை கூட்டுவதும் குறைப்பதும். ஏதாச்சும் ஒரு எழுத்தை எக்ஸ்ட்ரா சேர்ப்பது அல்லது இருக்கிற எழுத்தை குறைச்சிடுறது. 3வது, ஜபரு ஜேரு பேசு பெற்ற எழுத்துக்களுக்கு சுக்கூன் வச்சு ஓதிடுறது. அந்த பிழைகளை செஞ்சிடக்கூடாது. 4வதாக ஷத்து பெற்ற எழுத்துக்கு ஷத்து இல்லாமல் ஓதுவது. அப்போ அடுத்ததான் என்ன சொல்லப்படுதுன்னா, ஷத்து பெறாத எழுத்தில் ஷத்து வைத்து ஓதுவது. ஷத்து அங்கே இல்லை, ஆனால் நாம் ஒரு ஷத்தை வச்சு ஓதுறது. உதாரணமாக அலிஃப் லாம் மீம் அல்லாஹுன்ட்டு இருக்குல்ல, அந்த அல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை சேர்க்கறதுக்கு முன்னாடி
மீமுக்கு ஷத்து வச்சு சொல்வதை போன்று. இதெல்லாம் லிஹனுல் ஜலி. அப்போ நாம் அந்த மீமுக்கு ஷத்து வச்சு மல்லாஹு அப்படின்ட்டு ஓதிடக்கூடாது. அலிஃப் லாம் மீம் அல்லாஹ் அப்படின்ட்டு என்ன செஞ்சுக்கிறோம், அதை ஓதிடணும். இப்போ இது என்ன காரணம்னா, இந்த சின்ன சின்ன தவறுகள் நம்ம செஞ்சிடறோம்ல, எப்படி ஓதணும் எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறது தெரியாததுனால தொழுகையே நிறைவேறாமல் போயிடலாம் அப்படிங்கிற. எல்லாம் பாதுகாக்கணும், நம்முடைய தொழுகைகள் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படணும். அதனால் முடிஞ்ச மட்டுக்கும் பிழைகள் வராமல் கவனமாக இன்ஷா அல்லாஹ் பார்த்துக்கோங்க. அடுத்ததான் லிஹனே ஹஃபி அப்படின்னு சொன்னோம்னா, மெல்லினமாக உச்சரிக்க வேண்டிய இடத்துல வல்லினமாக உச்சரிக்க வேண்டிய இடத்துல மெல்லினமாக, இப்படி ஓதுறதற்கு அல்லிஹனுல் ஹஃபி அப்படின்ட்டு சொல்லப்படும். அப்படி ஓதுறது ஹராமுடைய அந்தஸ்து இல்லை, மக்ரூஹா இருக்குது. கிராத்தினுடைய சட்டங்களின்படி இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, ஓதக்கூடாது. உதாரணத்துக்கு மினல்லாஹி, இதில் அல்லாஹுவில் உள்ள அந்த லாமுக்கு முந்திய எழுத்து ஜபர் பெற்று வந்துச்சுன்னா அந்த லாமை வல்லினமாக நல்லா அழுத்தி சொல்லணும். இதே பில்லாஹி அப்படிங்கிறதுல அல்லாஹுவில் உள்ள லாமுக்கு முந்திய எழுத்து பேஜேர் பி இருக்குல்ல, ஜேரு பெற்று வந்திருக்கிறதுனால அந்த லாமை மெல்லினமாக ஓத வேண்டும். இதற்கு மாற்றமாக நம்ம ஓதணும், இல்லை நான் எல்லாத்தையுமே நல்லா சொல்லிக்கிறேன் இதில் அல்லாஹு இருக்குது அப்படின்லாம் அங்கே இல்லை. அதனுடைய சட்டங்களை கவனிக்கணும். அல்லாஹுடைய லாமுக்கு முன்னாடி ஜபர் பெற்ற எழுத்து வந்தால் நல்லா போல்டாக வல்லினமாக சொல்லலாம். ஜேர் பெற்ற எழுத்து வந்துச்சுன்னா அது மெல்லினமாக சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ இதுக்கு மாற்றமாக நம்ம ஓதனோம்னா அது லிஹனுல் ஹஃபியாக இருக்கும். அப்போ ஒரு இமாம் கிராத்து சட்டம் திட்டம் எல்லாம் தெரிஞ்சவர், அவர் இப்போ பிழையாக ஓதுறார். இப்போ நமக்கே தெரியுது அவர் ஓதக்கூடிய நேரங்களில் இப்போ ஆண்களாக இருந்தாக தொழுகையுடைய நேரங்களில், பெண்களாக இருந்தால் எங்காச்சும் கற்றுக் கொடுக்கலையோ அல்லது ஏதாச்சும் ஒரு தொழுகையுடைய நேரங்களில் உச்சரிப்புகள் சரியில்லாமல் இருந்தால் கற்றவர்கள் என்ன செஞ்சிடணும், அவங்களுக்கு அதை தனியாக கூப்பிட்டு திருத்தி கொடுக்கறது நம்ம மேலே பொறுப்பாக இருக்குது. திருத்தி சொல்லிடணும், பிழையாக ஓதாதிய அப்படிங்கிறத. அது ஒரு காரியினுடைய கடமை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ குர்ஆன் ஷரீஃபை எச்சரிக்கையாக என்ன சொல்லப்படுதுன்னா, தவறாக ஓதுவதும் அதை கேட்பதும் ரெண்டும் ஒரே குற்றம். நான் சரியாக தான் ஓதுறேன், மற்றவர்கள் எப்படி ஓதுனா எனக்கு என்ன அப்படின்ட்டு போயிடக்கூடாது. மற்றவர்கள் தவறாக ஓதுவதை எனக்கு என்னன்னு உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அதில் சில விதங்கள் இருக்குது. சில மனிதர்கள் உடனே நம்ம தவறுகளை சுட்டி காட்டும் பொழுது திருத்தி கொள்ளக்கூடிய மனிதர்கள் இருப்பாங்க. சில நபர்களை தனியாக அழைத்து அவருடைய தவறுகளை சுட்டி காட்டணும். எல்லோரும் இருக்கையில் சொல்லக்கூடாது. அப்போ ஜலியாக ஓதுவது ஹராம், ஹஃபியாக ஓதுவது மக்ரூஹ். இது மாதிரி ரெண்டு விதமாக நம்ம ஓதுறத கேட்பது ஹராமும் மக்ரூஹும் ஆகும். எப்படி மக்ரூஹான விஷயங்களில் ஹஃபியான முறையில் ஓதுறாங்களோ அதை நாம் ஓதுனாலும் மக்ரூஹுதே, அந்தபடி ஓதுறதை கேட்டாலும் மக்ரூஹுதே. அழகிய குர்ஆன் அழகிய குரலால் ஓதும் பொழுது அது இன்னும் என்ன செய்யப்படுது, ஒரு அழகான தோற்றத்தை கொடுக்குது. அப்போ இதனுடைய பொருள் திருக்குர்ஆன் நம்முடைய குரலால் அழகு பெறுகிறது அப்படிங்கிறது கிடையாது. நம்முடைய குரலை அல்லாஹு தஆலா குர்ஆனை கொண்டு அழகுபடுத்துகிறேன். அப்போ முயற்சி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் குர்ஆன் ஷரீஃபை அழகாக ஓதக்கூடிய ஒரு பாக்கியங்கள் நமக்கு கிடைக்கும். அப்போ குர்ஆனுக்கு ஒரு கண்ணியங்களை கொடுத்து குர்ஆன் ஷரீஃபை நம்ம எப்படி ஓதணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு, அல்லாஹுடைய வேதமாக இருக்குது, அல்லாஹுடைய மொழியாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 ஆண்டு காலமும் அந்த மொழியில் தானே பேசினாங்க, அந்த மொழியில் தானே நமக்கு அனைத்தையும் அறிவிப்பு செஞ்சுருக்காங்க. அப்படிங்கிற ஒரு தேட்டத்தோடு குர்ஆன் ஷரீஃபுடைய கல்விகளை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த எழுத்துக்களை உச்சரித்து நமக்கு நாமளே பார்க்கணும். சட்டங்களை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் சட்டங்கள் பிரகாரம் நம்ம ஓதுறதுக்கு முயற்சி செய்யணும். அதனால் பாடங்கள் குர்ஆன் ஷரீஃபில் நிறைய பேஜ் ஓதணும் அப்படிங்கிற நியத்தை முதல்ல விட்டுட்டு குறைவாக ஓதுனாலும் சரியாக நான் ஓதுறேன். ரத்திலில் குர்ஆனை தர்த்தீலா அப்படின்ட்டு அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறேன்ல, திருக்குர்ஆனை நன்கு தெளிவாக நிறுத்தி ஓதுவீராகன்ட்டு அந்த முறையில் ஓதக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்குவானாங்க.